தெருநாய்கள் அச்சுறுத்தல். ஸோ இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் மூலமாக நாம் 3 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தெருநாய்களை பப்ளிக்காக ஃபீட் பண்ணுறது இல்லீகல், அவங்களுக்கு செப்பரேட்டாக ஃபீடிங் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 கீழே அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2023ல கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, லோக்கல் பாடிஸ், அதாவது முனிசிபாலிட்டியோ பஞ்சாயத்தோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ் தெருநாய்களை என்ன பண்ணணும்னா பர்த் கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது ஸ்டெரிலைஸ் பண்ணிடணும். செகண்ட், டிவார்மிங் பண்ணணும். தேர்ட், வேக்சினேட் பண்ணிடணும், அதாவது ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் கொடுத்துடணும். சப்போஸ் அந்த டாக்ஸ் அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸை அப்ரோப்படுத்தி கொண்டு போயிடணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த அக்ரெசிவ் அப்படின்ற கிளாஸுக்கு சரியான டெஃபினிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஆர்டிகல் 243W லோக்கல் பாடிஸ் ஸ்ட்ரே டாக்ஸோடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A G பார்த்தீங்கன்னா, டு ஹேவ் கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸே இருக்கு. இதை தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம வெராண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Veranda IAS, where your dream becomes reality.